ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுமே நம்ம இதுவரை கண்டிராத சுற்றுலா தலங்களை தான். அதெல்லாம் கேட்க நீங்க ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஜாலி எக்ஸ்பிரஸ். துருக்கி தலைநகர் அங்காராவில இருந்து அந்த நாட்டோட கிழக்கு பகுதியில் உள்ள அர்சிடத்துக்கு செல்லும் ஈஸ்டர் ரயிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரயில் 1365 கிலோமீட்டர் தூரத்தை 24 மணி நேரத்துல கடக்குமா. அந்த ரயில் வழித்தடத்துல இயற்கை காட்சிகள் கொட்டி கிடக்குமா. அவங்க அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே போவாங்களாம். அது மட்டும் இல்ல, அந்த ரயிலோட பெட்டிகளை இந்த பயணிகள் என்ன வேணாலும் பண்ணி அலங்கரிச்சுக்கலாமா, கிறுக்கலாமா, வரையலாமா, இப்படி ஒரு ரூல்ஸ் கூட இருக்காங்க. இளைஞர்களும் காதலர்களும் எதுக்கு தெரியுமா இந்த ரயிலை ரொம்ப விரும்புறாங்க? பக்கத்திலேயே வயல்கள், அடர்ந்த காடுகள், குன்றுகள், மலைகள், ஆறுகள், பனி படர்ந்த பிரதேசம்லாம் இருக்கிறப்ப இது யாராலும் விரும்பாம இருக்க முடியும்? அந்த ட்ரெயின்ல காதலர்கள் மட்டும் இல்ல, நண்பர்கள், தோழிகளும் மறக்க முடியாத பயணத்தை மேற்கொள்வாங்களாம். உங்களோட ஒரு நாள் பயணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரயில்ல செல்ஃபி எடுத்துக்கிடுவாங்களாம். உண்மையை சொல்லப்போனா இந்த துருக்கி மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்ப நான் சொல்ல போறது பலூன் சுற்றுலா. மியான்மர்ல உள்ள பாகா நகரத்தை கோவில் நகரம்னு கூப்பிடுவாங்களாம். இங்க 2000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து ஒருத்தவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம பாராசூட் பலூனை யூஸ் பண்ணா எல்லா கோயிலையும் பார்க்கலாம்ல அப்படின்னு. இப்படித்தான் பாகா நகர்ல பலூன் பயணம் ஆரம்பிச்சிச்சு. அந்த ஊர்ல பலூன்ல ஏறி ஊர் சுத்துவதற்கு 25,000 கட்டணம் வசூலிக்கிறாங்களாம். சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஊரை பத்தி தாங்க. பொதுவாகவே குங்குமம் பூ சாப்பிடுங்கன்னு எதுக்கு சொல்லுவாங்க? பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும் அப்படின்றதுக்காக தானே. எனக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா இந்த குங்குமம் பூலாம் எங்க பூக்குது அப்படின்னு? காஷ்மீர்ல உள்ள லிகர் அப்படின்ற அடிவாரத்துல எங்க திரும்பினாலும் குங்குமம் பூ வயல்கள் தான் இருக்கும். அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தான் குளிர் கடுமையா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல தான் குங்குமப்பூக்கள் பூத்து குலுங்குமா. 90 நாட்கள் வளர்ந்த வைலட் நிறங்கள் பூக்களை காண கூட்டம் அலமோதிக்கிட்டு வருமா. அதே குங்குமப்பூ வயல்கள்ல தான் குங்குமப்பூ சாகுபடி ஆனதுக்கு அப்புறம் கடுகும் அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியும் பயிரிடுறாங்களாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு எந்த சுற்றுலா தலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே வீடியோ உங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட சந்திக்கிறேன்.